நம்மை அனுதினமும் வழிநடத்துகிறவரும் நீதியுள்ள நியாயாதிபதியுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக புலம்பல் புத்தகத்தின் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறோம். நேயர்களே, தேவன் இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக உங்களோடு இடைப்படுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இது உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி நீதியின் பாதையிலே உங்களை வழிநடத்தும் என்று விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம். தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு வருவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் புலம்பல் புத்தகத்தின் மீதி பகுதியை, அதாவது 3 முதல் 5 அதிகாரம் வரை கற்றுக்கொள்வோம். புலம்பல் 3 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். எரேமியா தீர்க்கதரிசி தன் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையையும் பிரச்சனைகளையும் கண்ணால் கண்டார். அதன் வழியாய் நடந்தார். எருசலேமின் மேல் அவர் கொண்டிருந்த கரிசனை அவரது சரீரத்தையே உடைத்தது. தன் தேசத்திற்கு வந்த அழிவை பார்த்து கொண்டு பாதிக்கப்படாமல் அவரால் இருக்க முடியவில்லை. இதை அவர் ஏற்கனவே முன் அறிவித்திருந்தாலும், பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா என்று சொல்லிக் கொண்டவர் அலையவில்லை. உண்மையில் அவர் இருதயம் உடைந்தவரானார். எரேமியாவினுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு தேவனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. தேவன் தன் ஜனங்களை விட்டு தூரமானவராய் இருக்கவில்லை. தனக்கு சொந்தமானவர்களோடு கூட எல்லா காலங்களிலேயும் அவர் நடக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதுதான் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிற வாக்கு. இன்று உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை குறித்து உங்கள் உள்ளத்திலே உறுதி செய்து கொள்ளுங்கள். புலம்பல் 3 அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிக்கிறேன். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் புத்தகத்தின் கடைசி 3 அதிகாரங்களையும் நாம் பார்ப்போம் என்றால், நாளை நேற்று போல் ஆனது போல என்று கூறலாம். இப்பொழுது எரேமியா கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறார். எருசலேமில் வந்த நியாய தீர்ப்பை அவர் முன் அறிவித்திருந்தார். இப்பொழுது அதன் இடிபாடுகளின் மத்தியிலே உட்கார்ந்து அழுது கொண்டே தனது புலம்பலை எழுதுகிறார். சற்று முன் நான் வாசித்த இந்த வசனங்கள் மட்டுமே முழு புலம்பல் புத்தகத்திலேயும் குறிப்பிடத்தக்க பகுதி. ஆம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஏனென்றால் அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அது காலைதோறும் புதிதாயிருக்கிறது. கடினமான இந்த நியாய தீர்ப்புக்கு பின்னரும் எரேமியா தேவனின் இரக்கமுள்ள கரத்தை பார்த்தார். அவருடைய கிருபை மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பார்கள். பூமியிலிருந்து அந்த வம்சம் அழிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ளாகாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? அவர்களில் இருந்த எந்த நல்ல காரியமும் அல்ல, தேவனுடைய உண்மையை இது வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் சந்ததியை ஒரு பெரிய தேசமாக்குவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இதுதான் அந்த தேசம். அங்கே அவர்களை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் கூறியிருந்தார். என்றென்றும் அவர்களை ஆளும் ராஜா அவர்கள் சந்ததியில் வருவார் என்று கர்த்தர் கூறியிருந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளின் கூற்றுப்படியும் தேவன் அவர்களை தண்டிப்பார், ஆனால் முற்றும் அழிக்க மாட்டார் என்பதுதான் தேவனுடைய வாக்கு. தேவனுடைய கூற்றுப்படியே அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய தேசமானார்கள். நம்முடைய தேசத்தை தேவன் தண்டிப்பார் என்று நினைக்கிறீர்களா? பலர் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி செய்வதற்கான எல்லா காரணங்களும் இருக்கின்றன. சரி, இப்பொழுது புலம்பல் 4 அதிகாரத்தை பார்ப்போம். புலம்பல் 4 அதிகாரம் ஒரு தியானம் போல் வருகிறது. எருசலேமின் இடுபாடுகளின் மத்தியிலே அமர்ந்திருக்கும் எரேமியா நகரம் எப்படி பயங்கரமாக இடிக்கப்பட்டது என்பதையும், ஜனங்கள் எப்படி நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள் என்பதையும் எழுதுகிறார். தேவன் நீதிபரர் என்பதையும் அவர் அன்புள்ளவர் என்பதையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் அவர் நீதிபரர்.
தேவனுடைய இரக்கத்தினாலே யூதா முழு நியாய தீர்ப்பையும் அடையவில்லை. இதை குறித்து ஆபகூக் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்கிறார். இரக்கமாயிருப்பதற்கு தேவன் ஒருபொழுதும் மறப்பதில்லை. தேவனுடைய வழிக்கு வரும்பொழுது தேவனுடைய மக்களுக்காக ஒரு வழி இருக்கிறது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. சீயோனின் இளைஞர்களை தீர்க்கதரிசி பொன்னுக்கு ஒப்பிடுகிறார். பொன் பாத்திரங்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது மண் பாண்டங்களாகி போனார்கள். அவர்கள் உடைக்கப்பட்டு விட்டார்கள். யுத்தத்தை பொறுத்தமட்டிலேயும் இதுதான் பயங்கரமானது. தேசத்தின் இளைஞர்கள் முதலாவது கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு மனோதத்துவ நிபுணர் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் கண்ணாடியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூற வேண்டுமாம். விசுவாசிகள் உண்மையாகவே தங்களை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் நாம் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் பவுல் 2 தீமோத்தேயு நிருபத்தில் விசுவாசிகளை மண் பாண்டங்களுக்கு ஒப்பிடுகிறார். என்ன பொருளினால் அந்த பாண்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை விட அது என்ன பயனுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியம். நீங்கள் உங்கள் சொந்த பிரயோஜனத்துக்காகவா வாழ்கிறீர்கள் அல்லது தேவனுடைய பயன்பாட்டுக்காக வாழ்கிறீர்களா? அன்று கானா ஒரு திருமண வீட்டிலே திருமணத்திற்கு பின் ஓரம் கட்டி வைக்கப்படும் கற்சாடிகளிலே இருந்துதான் ருசியான ரசத்தை இயேசு கொடுக்கும்படியாய் கட்டளையிட்டார். அது பழைய ஜாடிகள் தான் என்றாலும் இயேசு அதை பயன்படுத்தும் முன் அது தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டியிருந்தது. தண்ணீர் எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. பழைய கற்சாடிகளை போன்ற நம்மையும் கர்த்தருடைய வசனத்தினால் நாம் நிரப்ப ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். யூதாவின் இளைஞர்கள் தேவனுக்கு சேவை செய்யவில்லை. இப்பொழுது உடைந்த மண்பாண்டங்களாய் போனார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு காட்சி இது இல்லையா? புலம்பல் 4ஆம் வசனத்தை பாருங்கள். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. எருசலேமை நேபுகாத்நேச்சார் முற்றுகையிட்டது பயங்கரமானது. பட்டணத்தின் உள்ளே இருந்த ஜனங்கள் மிகவும் பாடுபட்டார்கள். அவர்கள் அடிபணிய வேண்டியதற்கு பதிலாய் தங்கள் பச்சிளம் குழந்தைகள் மரித்து போவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். புலம்பல் 4:5 பாருங்கள். ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்கள். பெரிய பெரிய கடைகள் அவர்களுக்கு இருந்தன. ஆனால் இப்பொழுது அந்த கடை அலைமாரிகளிலே ஒன்றுமில்லை. ஒரு காலத்தில் அவர்கள் அனுபவித்த வசதிகள் இப்பொழுது இல்லை. சொல்லப்போனால் எதுவும் இல்லை. நீங்கள் இப்பொழுதாவது நிறுத்தி நிதானமாய் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கும் இடத்திற்கு என்னெல்லாம் ஆக வாய்ப்பு இருக்கிறது? கொரோனா காலத்தை போல கடைகளிலே பொருட்கள் இல்லாமல் போகலாம். பெரிய மழை காலம் போல் மின்சாரம் இல்லாமல் போகலாம். வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் போகலாம். தேசத்தின் மேல் பயங்கரம் வரும் பொழுது நாம் உதவியற்றவர்களாய் போய்விடுவோம். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி அன்று எருசலேமில் நடந்தது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாய் இருக்கிறது. தேவன் சோதோம் குமராவை நியாயம் தீர்த்தார். எருசலேமை கடுமையாய் நியாயம் தீர்த்தார். எருசலேமின் பாவம் சோதோம் குமராவின் பாவத்தை விட பயங்கரமானதாக இருந்தது. ஆனால் இதைவிட கேடானது என்னவென்றால், ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து நற்செய்தியை கேட்ட பின்னரும் அதை குறித்து செயல்படாமல் இருப்பதே. இதை கேட்கும் நம்மிலே சிலருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இன்று உங்கள் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். எனவே நீங்கள் அவரண்டை திரும்புங்கள். தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு வரும் தண்டனையை விட தேவனை அறிந்தவர்களுக்கு வரும் தண்டனை கடுமையானதாய் இருக்கும். ஆண்டவரை அறியாத மக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதலாவது உங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுங்கள். தேவன் கிருபையாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பதில் என்ன? புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். அவர்கள் பார்வைக்கு அழகாயிருந்தார்கள் இல்லையா? இன்றைய சமயமும் பார்க்க நன்றாயிருக்கிறது. புதிய ஆலயங்கள் உருவாகின்றன, புதிய கல்வி சாலைகள், கலாசாலைகள் இருக்கின்றன, விளையாட்டு மைதானங்கள் உருவாகின்றன, நல்ல விளையாட்டு வீரர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள், திருமணத்திற்காக நல்ல கல்யாண மகால்கள் நமக்கு உண்டு. நசரேயர் என்பவர்கள் தனித்தனியாக உறுதிமொழி எடுத்தவர்கள். பலர் அப்படி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக புகழப்பட்டார்கள். இவை அனைத்துமே வெளியே பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாய் தெரிகிறது. அதற்காக அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், பார்க்க சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே வெளிப்புறம்தான். அவர்கள் இருதயம் மாற்றம் பெறவில்லை. சிறந்த ஆலயங்கள், கோபுரங்கள் இருந்தாலும், அசன பண்டிகை என்ற பெயரிலே லட்சம் லட்சமாய் செலவு செய்தாலும், உள்ளே இருக்கும் மனிதர்கள் கிறிஸ்துவின் புதிய சிருஷ்டிகளாக மாற்றம் பெறாமல் இருக்கும் பொழுது அது பரிதாபமானதே. உண்மை அன்பு இல்லாததால் எத்தனை சண்டைகள், எத்தனை வழக்குகள். அவர்கள் முன்பு செய்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யூதாவின் ஜனங்களை குறித்தும் எரேமியா இதைத்தான் கூறுகிறார். புலமன் 4:9 பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். எருசலேமின் அழிவையும் மக்கள் மரித்ததையும் எரேமியா பார்த்திருந்ததால் தானும் உயிரோடு இருப்பதை விட மரித்து போயிருந்தால் நலமாய் இருக்குமே என்கிறார். ஏனென்றால் உயிரோடு இருப்பவரின் சூழ்நிலை இன்னும் பயங்கரமாய் இருக்கிறது. புலமன் 4:10 இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. தீத்துராயன் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் எருசலேமை அழித்த பொழுதும் இதுதான் நடந்தது. தாய்மார் தங்கள் சொந்த பிள்ளைகளை சமைத்து உண்ண வேண்டியது இருந்தது. நாம் பின்னால் திரும்பி பார்த்து இது பயங்கரமானது என்று சொல்கிறோம். ஆனால் இதே வேளையில் இன்று எத்தனை தாய்மார் குழந்தைகளை கருக்கலைப்பு செய்கிறார்கள். தங்கள் உல்லாச வாழ்க்கைக்காக பெற்ற பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்யும் தாய்மார்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை பொறுப்பெடுக்க தகுதி பெறாமல், தயாராகாமல் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு குழந்தை கருத்தரிக்கும் பொழுது அது உலகத்தில் வருவதே தேவனுடைய திட்டம். ஒரு கரு உருவாகும் போதே அது ஒரு குழந்தையாகிறது. எனவே அதை எடுப்பது கொலைக்கு சமானம். புலம்பல் 4:13 அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. ஆசாரியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு உண்மையை சொல்லாததால் அவர்கள் கொலைகாரர்கள். தேவனுடைய கணக்கு இப்படித்தான் கூறுகிறது. போதகர் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் மக்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் தவறினாலும் அவர்களும் கொலை செய்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள். புலம்பல் 4:16 கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன ஆசாரியர்களும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிற்கும் ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை. இதற்காக தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். புலம்பல் 4:17 இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைய இஸ்ரவேலரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. 1948 தேவன் அவர்களை அந்த தேசத்திலே கொண்டு வைக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் தான் அவர்களை ஒரு தேசம் என்று அறிவித்தது. அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தொடர்ந்து யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் இன்னும் கர்த்தரிடமாய் திரும்பவில்லை. கர்த்தர் இன்னமும் அவர்களை அந்த இடத்தில் வைக்கவில்லை. உண்மையில் யூத ஜனங்கள் தங்கள் நாடு திரும்புவது என்பது மிக உன்னதமான ஒரு நிகழ்வு. டாக்டர் WF ஆல்பிரைட் என்பவர் கூறும் பொழுது 70 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நாடு மீண்டும் தனது தேசிய வாழ்க்கையை தொடங்குவதும், கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின் அதே நாடு மீண்டும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு அதன் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதும் மனித வரலாற்றில் ஈடு இணையற்றது என்று கூறியிருக்கிறார்.
இந்த தேசத்தோடு தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை கண்ட அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அன்று அங்கே இருந்த பிரச்சனை என்ன? யூதா ஜனங்கள் உதவிக்காக எகிப்தை நாடினார்கள். எகிப்து அவர்களுக்கு உதவவில்லை. அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் இருக்கும் சமாதான குறைவான சூழ்நிலையிலே இன்று அவர்களுக்கு தேவை இராணுவ உதவி அல்ல, கர்த்தருடைய வார்த்தையே. இஸ்ரவேலரின் ரட்சிப்புக்காக இன்றும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. இன்றும் அவர்கள் இருப்பது போல தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசனம் 22. சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். அவர்களுடைய நியாய தீர்ப்புக்கு பின் நிரந்தரமாய் அவர்களை தங்கள் தேசத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கூறியிருப்பதை அவருடைய நேரத்தில் நிச்சயம் செய்வார். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இங்கே எரேமியாவின் இறுதியான புலம்பலை படிக்கிறோம். புலம்பல் 5:1. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். தேசங்களுக்குள் யூத ஜனங்கள் பெற்றிருந்த மதிப்பையும் மரியாதையையும் இன்று இழந்து போனார்கள். வசனங்கள் 11 முதல் 13 வரை. சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். பார்த்தீர்களா? அவர்களின் கன்னிகைகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். பிரபுக்களின் கைகளை கட்டி தூக்கிலிட்டார்கள். அவர்கள் அனைத்தையும் இழந்து போனார்கள். வாலிபர்களை நேபுகாத் நேச்சாருக்கு வேலை செய்யும் அடிமைகளாய் எடுத்து சென்று விட்டார்கள். வசனம் 15. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. ஆம், அவருடைய சந்தோஷம் எல்லாம் எடுக்கப்பட்டு போயிற்று. 19 முதல் 21ஆம் வசனம் வரை பாருங்கள். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இதுதான் தன் ஜனங்களுக்காக எரேமியாவின் ஜெபம். இதிலிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். மிகவும் பிந்தி போகும் முன் கர்த்தரிடத்தில் திரும்புவது நல்லது. டேனியல் வெப்ஸ்டர் பல ஆண்டு காலங்களுக்கு முன் தீர்க்க தரிசனம் போல இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள். மத புத்தகங்கள் மக்களிடையே பரப்பப்படாவிட்டால், மக்கள் கடவுளிடம் திரும்பவில்லை என்றால், ஒரு தேசமாக நமக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மை பரவாவிட்டால் பிழை ஏற்படும். கடவுளும் அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் பிசாசும் அவனது படைப்புகளும் மேலோங்கும். சுவிசேஷ புத்தகம் ஒவ்வொரு குக்கிராமத்தையும் அடையவில்லை என்றால், ஊழல் நிறைந்த மற்றும் ஒழுக்கக்கேடான இலக்கியத்தின் பக்கங்களே அங்கே செல்லும். சுவிசேஷத்தின் சக்தி நாட்டின் நீளம் மற்றும் அகலம் முழுவதும் உணரப்படாவிட்டால், அராஜகம், தவறான ஆட்சி, சீரழிவு, துயரம், ஊழல் மற்றும் இருள் ஆகியவை தணிப்பு அல்லது முடிவு இல்லாமல் ஆட்சி செய்யும். எப்படிப்பட்ட தெளிவான ஒரு காட்சியை காட்டுகிறார் இல்லையா? இன்று பல இடங்களிலே பரிசுத்த வேத புத்தகம் பயன்படுத்த தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அசுத்தமான புத்தகங்களுக்கு, அசுத்தமான ஊடகங்களுக்கு அனுமதி உண்டு. தாங்கள் செய்ய விரும்புவதை செய்ய மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்க ஐக்கிய நாடு உருவான போது கூறிய வார்த்தைகள் மிகவும் உண்மையானவை. கவனியுங்கள். நான் எவ்வளவு காலம் வாழுகிறேனோ அவ்வளவு அதிகமாக கடவுள் மனிதர்களின் விவகாரங்களிலே ஆட்சி செய்கிறார். இதற்கான உறுதியான ஆதாரங்களை நான் காண்கிறேன். ஆம், இது எத்தனை உண்மை இல்லையா? இன்றும் கடவுள் மனித சமுதாயத்திலே செயல்படுகிறவராகவே இருக்கிறார்.
இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். எனவேதான் இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்வீர்கள் என்றால் அவரே உங்களை அனுதினமும் வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். கிறிஸ்துவை அறிந்த ஒருவராய் நீங்கள் இருந்தும் இன்னமும் யூதா ஜனங்களைப் போல மனம் திரும்பாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அவரை நோக்கி திரும்ப அவர் உங்களையும் அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எரேமியா கூறுகிறார். கர்த்தர் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எரேமியா கூறுகிறார். ஆப்ஷன் ஏ, இஸ்ரவேலரின் அக்கிரமத்தை. ஆப்ஷன் பி, இஸ்ரவேலரின் கீழ்ப்படியாத தன்மையை. ஆப்ஷன் சி, இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தையை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய தியானத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால் தங்களுடைய இறுதிய கடினத்தில் எப்படியாக நொறுக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் தியானித்தோம். தங்களுடைய உள்ளான இருதயத்தை குறித்ததான எண்ணமோ கவலையோ பாரமோ அவர்களுக்கு கிடையாது. உதடுகளினாலே கர்த்தரிடத்தில் சேர்ந்து இருதயத்திலோ மிகவும் தூரமாய் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் சீர்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்வை போல் இருக்கிறதா? வாயினால் அவரை அறிக்கை செய்து இருதயத்திலே தூரமாயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.